Hi student friends, welcome back to our channel. NCERT Class 10 Maths Chapter 1 Real Numbers la irundhu Exercise 1.1 la third question இந்த வீடியோல பார்க்கலாம். Find the LCM and HCF of the following integers by applying the prime factorization method. மூணு subdivision கொடுத்திருக்காங்க. First subdivisionல 12, 15, 21 க்கு நமக்கு LCM and HCF calculate பண்ண சொல்லிருக்காங்க. 3 numbers கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 12 எடுக்கிறோம். இதில் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி சின்ன நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரைம் நம்பராக இருக்காங்கிறத யோசிச்சு போடுங்க. நெக்ஸ்ட்டு 15க்கு இதே மாதிரி நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 21க்கு நெக்ஸ்ட்டு பண்ணுறோம். 3ஆல் பண்ணும்போது 7 3s are 21. ஸோ இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுகிறோம். 12 இதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3, 15க்கு 3 இன்ட்டு 5, 21க்கு 3 இன்ட்டு 7. இப்போது HCF அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு இந்த 3 வேல்யூக்கும் உள்ள ஃபேக்டர்ஸில் காமன் வேல்யூ எடுத்து அது லீஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு LCM இதே மாதிரி கால்குலேட் பண்ணுறோம். இதில் ஹையஸ்ட் காமன் வேல்யூக்கு ஹையஸ்ட் பவர் இன்ட்டு மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே ப்ராடக்ட் பண்ணுவோம். இங்கே 3 பவர் 1 தான் நமக்கு காமனாக இருக்கிற வேல்யூ. ஸோ 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 7 இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணுறீங்க. 3 4s are 12, 12 5s are 60, 60 into 7 420. So here the LCM is 420. Next subdivision பாருங்க. 7, 23 and 29. இப்போது இது 3 நம்பருக்குமே பார்த்திங்கன்னா மூணுமே என்னவா இருக்குது அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் 1 and itself இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு இதில் HCF அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? HCFக்கு உங்களுக்கு காமன் நம்பர் 1 மட்டும்தான். ஸோ இதோட HCF 1, இதை நீங்கள் டைரெக்டாக கூட எழுதிடலாம். அடுத்தது LCM நமக்கு இங்கே 1 தான் காமன் வேல்யூவாக இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு LCM கிடச்சிடும். இப்போ HCF 1 எழுதியாச்சு. LCM கால்குலேட் பண்ணுறதுக்கு 7 இன்ட்டு 23 இன்ட்டு 29 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது? நான் டைரெக்டாக போடுறேன். ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணிட்டேன், நீங்கள் போட்டு பாருங்கள். 11,339 தான் இதுக்கான ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னென்னா 8, 9 and 25. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 8 2ஆல் பண்ணிங்கன்னா 4 2s are 8. அகெயின் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 2 2s are 4. இப்போது 8ஓட ஃபேக்டர்ஸ்னு பார்த்தா 2 cube, இதுதான் அதோட ஃபேக்டர்ஸ். 9 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஸோ 9 = 3 ஸ்கொயர். 25 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா? இப்போது இதுலேயும் உங்களுக்கு காமன் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 1 மட்டும்தான் காமனாக இருக்கும். ஸோ டைரெக்டாக இந்த மாதிரி உள்ள வேல்யூஸ்க்கு நீங்கள் HCF 1ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு LCM உங்களுக்கு இங்கே 3க்கும் காமன் நம்பர்ஸ் இல்லை. ஸோ இருக்கிற வேல்யூஸை அப்படியே டைரெக்டாக ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். அப்போ 2 cube இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர்னு வரும். தட் மீன்ஸ் 8 இன்ட்டு 9 இன்ட்டு 25. ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 1800 வருது. இதில் இன்னொரு விஷயம், இந்த 3 நம்பர்ஸோட ப்ராடக்ட் அதோட HCF அண்ட் LCMோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்காது. இந்த ரிசல்ட்டை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதோட ப்ராடக்ட்டும் HCF அண்ட் LCMோட ப்ராடக்ட்டும் ஈக்குவல்னு பார்த்துப்போம். பட் அது 3 நம்பர்ஸ் கொடுக்கும்போது இட்ஸ் நாட் பாசிபிள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.